அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எத்தனையோ அரசியல் கட்சிகளுடைய ஆட்சிகளை நாம் பார்த்திருப்போம். கடந்த 50-60 ஆண்டுகளிலே நெஞ்சை தொட்டு சொல்லுங்கள், இந்த 4 ஆண்டுகளிலே நம்முடைய தளபதியார் அவர்கள் ஆட்சிக்கு வந்த பின்பு எந்த சூழ்நிலையிலே இந்த ஆட்சி பொறுப்பேற்கப்பட்டது? கொரோனா, அனைவரும் உயிருக்கு போராடி கொண்டிருந்த ஒரு நிலையிலே இந்த ஆட்சி பொறுப்பேற்றது. இந்த ஆட்சி ஒரு நல்லாட்சி இந்த தென்னகத்திலே தமிழகத்திலே பொறுப்பேற்ற பின்பு அந்த நல்லாட்சி இங்கு நடக்கக்கூடாது, தமிழர்களுடைய வாழ்வு சிதைக்கப்பட வேண்டும், தமிழர் ஆட்சி செழிக்க வேண்டும், செழிக்க கூடாது என்பதற்காக மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு மோசமான ஆட்சி, காழ்ப்புணர்ச்சியோடு செயல்படக்கூடிய பிஜேபியினுடைய ஆட்சி, தமிழ்நாட்டுக்கு அளிக்க வேண்டிய நிதி பகிர்வை தராத ஆட்சி, ஒரு கண்ணுக்கு வெண்ணெய் ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்பு என்கின்ற நிலைப்பாட்டிலே தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதாரத்தை கெடுக்க நினைக்கக்கூடிய ஆட்சி, கெடுக்க பல முயற்சிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆட்சி. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் சற்றும் தளராமல் இந்த 4 ஆண்டுகளிலே இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே கூட எந்த ஒரு மாநிலத்திலும் யாராலும் செயல்படுத்த முடியாத பல்வேறு மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்தி இந்த மாநிலத்தை ஒரு முதன்மையான மாநிலமாக எடுத்து சென்றிருக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒப்பற்ற தலைவரின் பின்னால் நிற்கக்கூடிய ஒரு தொண்டன் என்கின்ற பெருமையோடு இந்த கூட்டத்திலே நான் உங்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கின்றேன். ஒரு ஆட்சியிலே, நம்முடைய தலைவருடைய ஆட்சியிலே கல்வி, மகளிர் நலன், சுகாதாரம், வேலை வாய்ப்பு, இதுதான் வாழ்க்கையோட அடிப்படையான விஷயங்கள். ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பு அப்படின்னா மகளிருடைய நலன் தான். பெண்கள் நாட்டின் கண்கள். அந்த பெண்களுடைய நலன் கருதி ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய அம்மா, அக்கா, தாய்மார்களுக்கு உரிமை தொகை, ஒரு வீட்டுக்கு 1000 ரூபாய். இருந்து ஏன் பஸ் ஸ்டாண்டுக்கு போனா கூட எடுத்துக்கிட்டா சரி, பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து ஒரு புது பஸ் ஸ்டாண்டுக்கு போனாலும் சரி, வாழ்க்கையில வேலைக்கு போகக்கூடிய பெண்கள்லாம் ஒரு நாளைக்கு 100 ரூபாய்க்கு மேல மிச்சம் பண்றாங்க. ஒரு 3000 ரூபாய் அவங்க குடும்பத்துல வந்து சேமிப்பாகுது. இப்படி பல்வேறு திட்டங்கள் மகளிர் நலனுக்காக. அதே மாதிரி கல்வி, ரொம்ப சாதாரணமா சொல்றேன், இந்த 4 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம குழந்தைங்களெல்லாம் எங்கேயாவது போய் நர்சரி ஸ்கூல், கான்வென்ட், இங்க ஒரு கான்வென்ட், அந்த கான்வென்ட், அங்க ஒரு கான்வென்ட், அங்கதான் போய் சேர்த்துவோம். ஆனா இன்னைக்கு எந்த கான்வென்ட்டுக்கும் மக்கள் போறதில்லை, குழந்தைங்க அனுப்புறதில்லை, எல்லாமே அரசு பள்ளிகளுக்கு போறாங்க. அரசு பள்ளிகள் இன்றைக்கு மிக தரமானதாக, மிக உயர்ந்த கல்வியை போதிக்கக்கூடியதாக, மாணவர்களை ஒரு சிறந்த ஒரு ஆளுமை மிக்க ஒரு மனிதர்களாக மாற்றுவதற்கு உண்டான யுத்திகளோடு இன்றைக்கு அரசு பள்ளியினுடைய நிர்வாகம் சிறப்பாக செழுமையோடு இந்த ஆட்சியிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதற்கான திட்டங்களை, அதற்கான வரைவுகளை நடைமுறைப்படுத்தி அதை கண்காணித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஒப்பற்ற தலைவர் தான் நம்முடைய தலைவர் அவர்கள். அதே போல சுகாதாரம், இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா எத்தனை சந்தல பொந்தல ஆஸ்பத்திரி இருக்கும், கண்ட மருந்து கடையில போய் மருந்து வாங்குவாங்க, ஊசி போடுவாங்க, ஏகப்பட்ட வியாதிகள். கொரோனாவுக்கு பின்னாடி உடல் ரீதியா பல பிரச்சனை, தடுப்பூசி போட்ட பின்னாடி இந்த வைரஸ் காரணமா. இந்த சூழ்நிலையிலையும் ஒவ்வொரு பகுதியிலையும், நான் இங்க இருக்கிற இந்த பகுதியை நான் உதாரணமா சொல்றேன், அம்மாவட்ட பகுதியை, இங்க இருக்கக்கூடிய மக்கள், இங்க பின்னாடி இருக்கக்கூடிய இந்த உணவகத்துக்கு பின்னாடி அம்மா உணவகம் சொல்லலாம், தப்பு இல்லை, நாங்க சொல்லுவோம், அந்த அரசியல் நாகரிகம் எங்களுக்கு தெரியும். அதுக்கு பக்கத்துல நம்முடைய தலைவர் கலைஞருடைய வழியிலே வந்த நம்முடைய தளபதியார் அவர்கள் ஒரு நகர் நல மையத்தை உருவாக்கியிருக்காங்க. இது போல சேலம் மாநகராட்சியில் 35 இடத்துல உருவாக்கி இருக்காங்க. இந்த நகர மையத்தில் காலை 8 மணில இருந்து 12 மணி வரைக்கும் ஒரு MBBS படிச்ச டாக்டர், இங்க இருக்கக்கூடிய நகர மையத்தில் ஒரு பெண் மருத்துவர், பெண்களுக்காக ஒரு நர்ஸ், ஒரு மருந்து கொடுக்கறதுக்கு ஒரு ஆள், உதவியாளர் 4 பேர் இருக்காங்க. காலை 8 மணில இருந்து 12 மணி வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய ஒரு குழந்தைக்கோ, அம்மாவுக்கோ, ஒரு பாட்டிக்கோ, தாத்தாவுக்கோ உடம்பு சரியில்லைன்னா உடனே போலாம், உடனே பார்க்கலாம், உடனே மருந்து மாத்திரை, அதுக்கு மேல அவங்களுக்கு சிகிச்சை தேவைப்பட்டா உடனே பரிந்துரைக்கிறாங்க நம்ம மாநகராட்சியினுடைய மண்டல அலுவலகத்துக்குள்ள இருக்கக்கூடிய மருத்துவமனையில். இப்படி ஒரு அடிப்படை வசதிகளை இன்றைக்கு இந்த பகுதியில் மக்களுடைய நலன் கருதி ஏற்படுத்தி செய்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். அதே போல வேலை வாய்ப்பு, நிறைய தொழில் நிறுவனங்களை தமிழ்நாட்டில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை முறையா நேர்மையா செஞ்சு இன்றைக்கு ஒரு தெருவுக்கு 1000 பேர் இருக்காங்கன்னா அங்கே ஒரு 200 பேர் ஐடி கம்பெனியில் அல்லது ஏதாவது ஒரு முக்கியமான கம்பெனியில் குறைந்தபட்சம் ₹1,00,000 மேலே சம்பளம் வாங்கக்கூடிய நிலையில் தான் இன்னைக்கு நாம் இருந்துட்டு இருக்கோம். இப்படியெல்லாம் மக்களுடைய வாழ்க்கை செழுமையோடு போயிட்டு இருக்கு. ஆனால் சில பிரச்சாரங்கள் சமூக வலைதளங்களில், இன்ஸ்டாகிராமில், ஃபேஸ்புக்கில் தவறான பொய் பிரச்சாரங்கள், ஏதோ என்னமோ நம்மகிட்ட ஒரு குறை இருக்கிற மாதிரி உருவகப்படுத்துறாங்க. அவங்க படுத்திக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இன்னைக்கு காலையில் கூட
நம்ம நரேஷ் சொன்ன மாதிரி ஓரணியில் தமிழ்நாடு நம்ம எல்லாம் வந்து திமுக உறுப்பினர் சேர்த்தக்கூடிய நிகழ்ச்சிக்கு இன்னைக்கு இந்த கோட்டத்தில் பகுதி செயலாளருடைய வழிகாட்டுதலின் பேர் எங்கள் கோட்ட கழக செயலாளருடைய ஆணைப்படி நடந்தது. அதை பார்க்கறதுக்கு நாங்கள் ஒவ்வொரு பகுதியாக போனோம். கிழக்கு தெருவுக்கு போனோம். ஒரு அம்மா, ஒரு சகோதரி, அவங்களாம் என்ன ஆர்வமாக, நாங்கள் விட்டா கூட அவங்க விடுற மாதிரி இல்லை, அவ்வளோ ஒரு ஈடுபாடோட என்கிட்ட வந்து போனெல்லாம் கொடுத்து நீங்கள் போட்டுக்கோங்க, சேர்த்திக்கோங்க அப்படிங்கிறாங்க. அவங்ககிட்ட நான் சொல்கிறேன், இந்த மாதிரி அம்மா எங்களால் முடிஞ்சதெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோம்மா. நம்ம அமைச்சர் வந்து சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறப்பயே நம்ம பகுதிக்கு நிறைய நல்லது பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து அமைச்சரான பின்னாடி நம்ம பகுதிக்கு நிறைய பண்ணியிருக்காங்க. 80% இந்த கான்கிரீட் ரோடு, ஜோதிகட்டாய ரோடு, இங்கே வந்து பல வருஷங்களாக இருந்த சாணிக்குட்டை மயானத்தை வந்து ஒரு நவீன எரிவாயு தகன மேடையோட ஒரு 2 கோடி ரூபா மதிப்பில் அதை ரெடி பண்ணிட்டாங்க. ஒரு ஆஸ்பத்திரி கட்டியிருக்காங்க. நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய திருவிக்கா பாதை பள்ளியில் ஒரு 80 லட்ச ரூபாயில் நம்ம குழந்தைங்க படிக்கிறதுக்கு கட்டடம் கட்டி கொடுத்துருக்காங்க. 30 லட்ச ரூபாய்க்கு அந்த கட்டடம் இருக்கிற பழைய கட்டடத்தெல்லாம் சரி பண்ணி கொடுத்துருக்காங்க. அம்மாப்பட்ட சீலாவரி ஏரியிலிருந்து வரக்கூடிய மழை தண்ணி எல்லாம் இந்த பாரதியார் தெருவுக்குள்ள பூந்து, ஜோதிகோட்டாய தெருவில் பூந்து, பாலாஜி நகரை நாசப்படுத்தி, அம்மாப்பட்ட மெயின் ரோட்டில் போய் தேசியவாரில் பூந்து, அந்த பக்கம் பார்த்தா சிங்கம்பேட்டை அம்புகர் சுமத்தை எல்லாம் நாரடிச்சு டிச்சனியாக வீட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் ஒரு தாய் உள்ளத்தோடு கவனிச்சுட்டு அந்த தண்ணி தடப்படாமல் இருக்குன்றதுக்காக ஜோதிகோட்டாய் மெயின் ரோட்டில் ஒரு பெரிய கால்வா போட்டு, பாலாஜி நகரில் ஒரு கால்வா போட்டு, நேரம் அம்மாப்பட்ட மெயின் ரோட்டில் அறிஞர் அண்ணாவுடைய பேரில் ஒரு பாலத்தை உருவாக்கி, அந்த பாலத்துக்கு அடியில் அதிமுக ஆட்சியில் முட்டாள்தனமாக போட்ட குடிநீர் குழாயெல்லாம் எடுத்து மேலே போட்டு தங்கு தடையின்றி தண்ணீர் செல்வதற்கு வழிவகை ஏற்படுத்தி கொடுத்து, இன்றைக்கு எந்த மழை வந்தாலும் சேரோட சேர்ந்து சாக்கடை தண்ணியோட சேர்ந்து வீட்டுக்கு போகிற தண்ணி உள்ளே போகிற அவநிலை இல்லாத அளவுக்கு ஒரு சுகாதாரமான சூழ்நிலையை இந்த கழகாட்சி ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. நம்முடைய அமைச்சர் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. இந்த மாநகராட்சி ஏற்படுத்தி கொடுத்துருக்கு. இதுக்கு முன்னாடி 15 வருஷம்லாம் இந்த வார்டிலே ஒரு அரசியல் கட்சி சார்ந்தவங்களாம் கவுன்சிலராக இருந்திருக்காங்க. ஏதாவது பண்ணியிருக்காங்களா? தயவு செய்து கேட்குறேன், ஏதாவது பண்ணியிருக்காங்களா? பண்ணிருந்தா வந்து சொல்லுங்க உங்ககிட்ட, இல்லை எங்கிட்ட கூட சொல்லுங்க. மக்கள் நலனிலே அக்கறை இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேற எந்த இயக்கம் இருக்கிறது? மதத்தை வைத்து, ஆன்மீகத்தை வைத்து மக்களை பிளவுபடுத்தி அதில் அரசியல் ஆதாயம் தேட நினைக்கக்கூடிய சில சக்திகள் இங்கு தமிழ்நாட்டிலே வேறொன்று நினைக்கின்றன. அவற்றையெல்லாம் நீங்கள் முறியடிக்க வேண்டும். இப்படி தமிழ்நாட்டிலே பல விஷயங்கள் நடந்திருந்தாலும் மாமன்றத்தில் எடுத்துக்கொண்டால், சேலத்தில் நீங்கள்லாம் எத்தனையோ இதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் இருந்திருப்பாங்க. இப்போ இந்த திமுக மாநகராட்சி வந்த பின்னாடி எத்தனையோ சாதனைகள், பல்வேறு கோடி ரூபாய்களில் மக்களுக்கு நலத்திட்டங்களை ஏற்படுத்தியிருக்கோம். இந்த பாதை போட்டது, சாக்கடை கால்வா போட்டது, மழைநீர் வடிகால்கள் போட்டது. இப்பயும் 100 கோடி ரூபாய்க்கு மேல நம்முடைய முதல்வர் அவர்கள், நம்முடைய அமைச்சர்களுடைய பெருமுயற்சியின் காரணமாக சேலம் மாநகராட்சி கொடுத்திருக்காங்க. அதுல மழைநீர் வடிகால் என்று சொல்லக்கூடிய சாக்கடை கால்வா ஜோதிகோட்டாய் கிழக்கு ரோட்ல போட போறோம், தெருவுக்கு போட போறோம், ரோடு போட போறோம். இங்க பின்னாடி மேற்கு தெருவில் இருக்கக்கூடிய மிட்டாய் சேமியா சந்துக்கு போட போறோம், பாரதியார் தெருவுக்கு போட போறோம். 100% சாக்கடை கால்வாய், மழைநீர் வடிகால் கால்வாய் அமைக்கப்பட்ட கோட்டமாக இந்த கோட்டம் மாறப்போவது உறுதி. இப்போ 80% முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரிலாம் யாராவது செஞ்சிருப்பாங்களா? திமுகவில் மட்டும்தான் அது நடக்கும். அதே மாதிரி இன்னைக்கு வந்து மத்திய அரசாங்கத்தில் பெரிய சதி, ஐஏஎஸ்ஆ வடநாட்டிலேருந்து அனுப்புறாங்க. எந்த வந்து இங்கே கமிஷனாக வந்தாலும் சரி, எந்த துபே சிங்கும் அங்கி மகானி வந்தாலும் சரி, இங்கே வந்து எத்தேசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே சீரிழமை செயல் வைக்க வாழ்த்துதுமே என்ற தமிழை வாழ்த்து விட்டுத்தான் எந்த ஒரு வடநாட்டு அதிகாரி இங்கே வந்தாலும், கலெக்டரா வந்தாலும் சரி, ஆணையாளராக வந்தாலும் சரி, சேலம் மாநகராட்சியில தமிழ் தாய் வாழ்த்து பாடிவிட்டுத்தான் இந்த கூட்டத்தை நடத்த முடியும். மக்களுடைய உணர்வை புரிந்து கொண்டுதான் இங்கு இருக்க முடியும். அந்த உணர்வுக்கு மாறுபட்டு செயல்பட்டால் அவர்களுக்கு கிடைக்கும் நிலை வேறாக இருக்கும் என்பதை உணர்த்தும் விதமாக ஒரு வரலாற்று பதிவாக சேலம் மாநகராட்சியிலே தமிழ்தாள் வாழ்த்தை பாடிவிட்டுத்தான் மாநகராட்சி கூட்டத்தை துவக்க வேண்டும் என்கின்ற ஒரு நடைமுறையை கொண்டு வந்த திமுக மாநகராட்சியின் உறுப்பினர் நான் என்பதை இந்த நேரத்திலே பெருமையோடு நான் இந்த நேரத்திலே பதிவு செய்ய விரும்புகிறேன். அதே போல குப்பை தூய்மை வாகனங்கள் இங்க இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நான் கேட்கிறேன், தினமும் காலையில் வருதுல, இங்க இந்த ஜோதிகோட்டாய் இந்த இடத்துல எவ்வளவு குப்பை கிடக்கும்? இன்னைக்கு தினந்தோறும் உங்கள் வீடு நோக்கி தூய்மை வாகனங்கள் வருகின்றன. 3 வாகனங்கள் அரை மணி நேரம் முன்ன பின்ன வரலாம், நடைமுறை சிக்கல். ஆனா வருது இல்ல, உங்ககிட்ட கேட்டு வாங்குறாங்கல்ல, கெஞ்சி வாங்குறாங்கல்ல, உங்க வீட்டை தூய்மையா வச்சுக்கிறதுக்கு உதவி பண்றாங்கல்ல. இதையெல்லாம் தொடரணும்னா நீங்க தளபதியா நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அவருடைய கரத்தை நீங்கள் வலுப்படுத்த வேண்டும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.